ஹோட்டல்ல செய்யக்கூடிய மெதுவடையை வீட்டிலேயே பஞ்சு போல எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். 100 கிராம் உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டு நல்லா 2 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம். மிக்ஸி ஜாரில் உளுந்து எடுத்து வச்சு ஊற வச்சதை போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது மாதிரி உளுந்தோட பச்சரிசி சேர்த்து அரைக்கல நம்மளுக்கு வந்து எண்ணெய் இழுக்காது. உளுந்த வடையில் சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். உப்பு தேவையான அளவு உளுந்துலே அரைக்கும் போதே போட்டுக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நல்லா மெதுவாக இருக்குது உளுந்து அரைச்சது. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். ஹோட்டலெல்லாம் நேராக உளுந்தோடையே சேர்த்து பச்சரிசியை ஊற வச்சுருவாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, மிளகு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கலந்து வச்சுருக்க உளுந்த வடையை எடுத்து போட்டுடலாம். சிம்முலே வச்சு செய்யுங்க. வடை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மெதுவான பஞ்சு போட ஹோட்டல் ஸ்டைல் வடை ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு உளுந்த வடை பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.